பிரைஸ் லார்ட், ஹalleluya. நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இருக்கிறார். மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறார். ஆமென். ஊழிய எல்லைகளிலும் சரி, பல்வேறு நிலைகளிலே கர்த்தர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்து வருகிறார். அதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்காக அதிகமாக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்படி இந்த மிஷன் இந்தியா இயக்கத்திலிருந்து பல்வேறு தேசங்களிலே, பல்வேறு பட்டணங்களிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை, மிஷனரி ஊழியங்களை நம்முடைய ஊழியர்கள் செய்து வரும் பொழுது அவர்களை நீங்கள் ஜெபத்தாலும் எல்லா பொருளாலும் நீங்கள் தாங்கி வருகிறது எண்ணி அதிகமாய் துதிக்கிறேன். ஆண்டவர் சபைகளை கட்டி கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக சபைகள் பெருகி வருகிறது. நீங்கள் இந்த ஒலிபரப்பின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி அதிகமாக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஒளிபரப்பிலே உங்களுக்கு ஆமென் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால் அதை நீங்கள் தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். அது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் சேர்ந்து கர்த்தருக்கென்று பிரயாசப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக கர்த்தருடைய திட்டத்தின் அடிப்படையில் இந்த தேசத்திலே தேவன் நமக்கு செய்து வருகிற ஏராளமான நன்மைகள், அதுவும் பெண்கள் மூலமாக கர்த்தர் எப்படி மிகப்பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை குறித்து பல்வேறு தொகுப்புகளாக நான் தொகுத்து பேசிக்கொண்டே வருகிறேன். ஆவியானவர் இதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, சாதாரணமாக ஒரு பெண் கூட்டங்கள், பெண்கள் என்றால் இந்த உலகத்திலே அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளி வைக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் தாழ்வானவர்கள், அவர்கள் எல்லாரும் முன்பாக நிற்கக்கூடாது என்கிற நிலைமை மாறியிருக்கிறதை நாம் உணர்கிறோம். தேவனுடைய பார்வையிலே ஆதாமனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை அவர் எடுத்து சமமாக அவர் படைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக அவர்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் பிரமாணங்களை அவர்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர்களை படைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சத்ருவானவன் தந்திரமாக வந்து அவருடைய குடும்பத்திற்கு உள்ளாக அவருடைய வாழ்வை பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய மகிமையை அவர்கள் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு நேரங்களிலே தேவ சமூகத்தை நாம் மறக்கும் பொழுது, இந்த தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை மறக்கும் பொழுது பல தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நாம் சந்திக்க கூடும். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் மறுபடியும் உங்கள் எல்லைகளை அவர் சரிப்படுத்தி ஆசீர்வதித்து மிக நன்மையான காரியங்களை செய்வார். அப்படி ஏராளமான பெண்கள் சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அநேக பெண்கள் வேதத்திலும் சரி, நான் பல்வேறு விதங்களிலே சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த பல பெண்களை குறித்தும் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி உங்கள் மூலமாக இன்றைக்கு பல நன்மைகளை ஆண்டவர் தேசத்திலே செய்ய முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் தெளிவாக பகிர்ந்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. இன்றைக்கு சில மனிதர்களை உங்களோடு கூட நான் அடையாளம் காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக கவனிக்கும்படியாக, கேட்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக, நன்மைகளை நமக்கு உண்டாக்கி தருவாராக. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மிகுந்த ஆமென் ஜெபத்தோடு கூட இதை ஆயத்தம் செய்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக்கி தருவார் என்பதில் சந்தேகமில்லை. வேதத்திலே இந்த ஏவாளுக்கு பின்பாக மிகவும் பிரம்மாண்டமாக ஆபிரகாமோடு கூட சேர்ந்து அந்த குடும்பத்தின் உறவில் வாழ்ந்த ஒரு மனிதர்கள் தான். ஆபிரகாமுக்கு மிகுந்த நெருங்கிய உறவு, பழக்கம். இயேசுவை முகமுகமாய் பார்த்த ஆபிரகாமினுடைய வாழ்வில் இந்த பெண்மணி மிக அதிக நெருக்கத்தோடு இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, லோத்து என்கிற மிக பிரம்மாண்டமான மனிதனுடைய மனைவியாகவும் இவள் இருக்கிறாள். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் யார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த லோத்தின் மனைவி அவள் உப்பு தூணாக மாறிப்போன விஷயத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு இங்கே பெயர் சொல்லப்படவில்லை. ஆகவே லோத்தின் மனைவி என்று தான் இங்கே நாம் அவளை பற்றி நாம் சொல்லுகிறோம். எத்தனையோ சலுகைகள் அக்காலத்திலே அவளுக்கு இருந்திருக்கிறது, வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சமவெளியில் மிகுந்த மகிழ்ச்சியான புல்வெளிகளுக்கு இடையே மிகுந்த அழகான சூழ்நிலையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய எல்லைகளுக்குள்ளாக அங்கே தேவனுடைய சித்தம் செய்யப்படாமல், அங்கே கர்த்தருடைய
சமாதானம் இல்லாமல் அங்கே பிசாசினுடைய தந்திரங்கள் உள்ளே புகுந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது பார்க்கிறோம். ஆகவே ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அவர் அங்கே ஆபிரகாம் மூலமாக அங்கே வாய்ப்பு கொடுக்கிறார். லோத்திற்கு அந்த செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. ஊழியர்கள் அங்கே சென்று அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள், அந்த பட்டணத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு நல்ல வீட்டை கட்டிட்டு, இனி இந்த வீட்டில் வசிக்காதீங்க, இந்த வீடு பிசாசினால் நிறைந்திருக்கிறது, இது சாபத்தினால் இருக்கிறது என்று சொன்னால், பார்த்து பார்த்து கட்டிய வீடு, இதை விட்டு விட்டு எப்படி போவது என்பதுதான் நமக்கு எண்ணமாக இருக்கும். இன்றைக்கு பலருடைய எண்ணங்களிலும் இப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அழகாக கட்டப்பட்ட வீட்டிலே அங்கே சமாதானம் இல்லாமல் இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? துக்கம்தான் இருக்கும், மகிழ்ச்சி இருக்காது. ஒவ்வொரு இரவும் சஞ்சலத்தோடு தான் ஓடி போகும். எப்பொழுது மகிழ்ச்சி வரும்? தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாடி ஆராதித்து கர்த்தரை உயர்த்தும் பொழுது அங்கே நீங்கள் தேவ மகிமையை பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 19:13 நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அதற்கப்புறம் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். தேவ தூதர்கள் அவனை துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? இந்த பட்டணம் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு இல்லை. தேவனுடைய விருப்பத்தை அந்த பட்டணத்திற்குள்ளாக அவர்கள் செய்யவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த நாட்களிலே கோத்திரமாக, இல்லை என்றால் மிக பெரும் குடும்பமாக ஒரு மதில் சுவருக்குள்ளாக இருப்பார்கள். அப்படித்தான் அவர்கள் தங்களை பாதுகாத்து தங்களுடைய குடும்பங்களை அவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்துக்கு அனுப்பி அவன் பிரித்து விடும் பொழுது இந்த பட்டணத்திற்கு அவர்கள் குடியேறினார்கள். இது மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாம். பிரியமானவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்குள் வந்த இவர்களுடைய எல்லைகளிலே இப்பொழுது தேவ கிருபை இல்லாமல் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத பல சம்பவங்கள் அங்கே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாகவும் நம்முடைய தனிப்பட்ட இருதயத்திற்குள்ளாகவும் எண்ணங்களுக்குள்ளாகவும் தவறான சிந்தனைகளோ தவறான பேச்சுகளோ, இல்லை என்றால் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவன் அந்த காரியத்தை சில நேரங்களில் தட்டி கேட்பதற்கு தூதர்களை அனுப்புவார். சில நெருக்கங்கள், சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு, சில திட்டங்களை புரிந்து கொள்வதற்கு என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை முழுமையாக செய்வதற்கு ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது தேவனுக்கு அடிமைகளானதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் பாவத்திற்குள்ளாகவே வாசம் பண்ணி கொண்டிருந்த நம்முடைய வாழ்வை ஆவியானவர் தம்முடைய குமாரனின் வழியாக இப்பொழுது அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் புது வாழ்வு பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த புது வாழ்வுக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்து செல்லுகின்றார். இந்த வாழ்வை தடை செய்வதற்கு பிசாசு தந்திரமாக பல்வேறு நேரங்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை தன்னுடைய மருமக்கள் மாரிடத்தில் தன்னுடைய லோத்து சொல்லும் பொழுது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்களை பரியாசம் பண்ணுகிறது போல பார்த்தார்களாம். லோத்துவை பரியாசம் பண்ண போல பார்த்திருக்கிறாங்க. மறுபடியும் கிழக்கு வெளுக்கும் பொழுது தூதர்கள் இன்னும் தாமதிக்க வேண்டாம், நீனும் உன்னுடைய பிள்ளைகள் இருவரும் அவனுடைய மனைவியும் எடுத்துக்கொண்டு துரிதமாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். 16 என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்
விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் அவர்களை பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியில் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்டபடி ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர்கள் புறப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படி புறப்படுகிற இந்த சமயத்திலே தான் பிரியமானவர்களே, இந்த பெரிய பட்டணத்தை, இவ்வளவு அழகாக வாழ்ந்து சுகித்திருந்த இந்த பட்டணத்தை எப்படி விட்டு செல்வது என்பதை குறித்த ஒரு பெரிய கேள்வி இந்த அருமையான பெண்மணிக்கு உண்டாகிறது. யாருக்கு? லோத்தின் மனைவிக்கு உண்டாகிறது. ஆண்டவர் சில வேளைகளிலே சில காரியங்களை நமக்கு விட்டுவிட சொல்லுகிறார். சில காரியங்களிலிருந்து விலகி நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். சில காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு கட்டளை கொடுக்கிறார். சில கட்டளைகள் எல்லாம் நமக்கு கசப்பாக இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு பிரியமில்லாததினால் அது தேவன் சொல்லவில்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் அதை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். அதற்கு கீழ்ப்படியை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். மென்மையான ஜீவியத்திற்குள்ளாக நாம் எப்பொழுதும் நம்மை அர்ப்பணித்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த மாம்சத்தில் வாழ்கிற இந்த பூமியிலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி நன்மையை கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய நன்மையை காண்பீர்கள். இங்கே பாருங்கள் என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த லோத்து மாத்திரம் என்ன செய்கிறான்? இங்கே எல்லா குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போகிறான். சோதோமின் மேலும் குமராமின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமியானத்தையும் அந்த குடிகளையும் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, ஏனென்றால் இந்த பட்டணம் மிகவும் மோசமாக இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. இந்த பட்டணத்திற்காக ஆபிரகாம் பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே, ஆண்டவரே ஒரு விசை என்று சொல்லி பல முறை அவன் கேட்கிறான். பலமுறை கேட்டு அந்த பட்டணத்திற்காக அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்கிறான். அதில் என்ன கேட்கிறான் பாருங்க. 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தொடர்ச்சியாக அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். 50 நீதிமான்கள் இருந்தால் என்று சொல்லி கேட்கிறான். பின்பு 40 நீதிமான்கள் என்று சொல்லி கேட்கிறான். அதற்கும் அப்புறம் என்ன செய்கிறான்? தொடர்ந்து ஆண்டவரே 30 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை நீங்கள் விட மாட்டீங்களா, அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் 20 நீதிமான்கள் கூட அங்கே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் 32ஆம் வசனத்தில், ஆண்டவர் நமக்கு கோபம் வராதிருப்பதாக இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்று ஆபிரகாமோட ஒரு பெரிய சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பல பட்டணங்களுடைய அழிவு, பல குடும்பங்களுடைய சாபங்களுடைய அழிவு காரணம் என்ன? தேவனுடைய நீதியை நடப்பிக்காமல், தேவனுடைய சித்தத்திற்கு உட்படாமல் போகிறதான். உலக மனிதர்களை நீங்கள் பார்த்து அநேக நேரங்களிலே, நீங்கள் அவர்களை பார்த்து அநேக நேரங்களிலே நீங்கள் உங்களை மதிப்பீடு செய்யாதிருங்கள். கிறிஸ்தவர்களே, மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் வாழும் மற்ற மனிதர்களை பார்த்து நீங்கள் உங்களை மதிப்பீடு செய்யாதிருங்கள். நீங்கள் தேவனோடு கூட உங்களை மதிப்பீடு செய்து பாருங்கள். அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் வாழ்கின்ற மற்ற மனிதர்கள் மாம்சத்திலே மரணத்திற்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நீதியின் தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண்டவர் அநேகருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அநேகர் ஞானத்து நிமித்தமாக பொன்னையும் வெள்ளியையும் ஆஸ்தியையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவைகள் எல்லாம் அவர்களுடையது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது. வேதத்தில் கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபன் வருகிறான், ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். எதற்காக? இந்த
தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக மாறிவிடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த பூமியில் உள்ள எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், மிகவும் பெருகச் செய்கிறவர். ஆபிரகாம் துவங்கி இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கிறோம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து வருகிறார். பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன இந்த சாட்சியின் வசனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதிருங்கள். கிருபையின் நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பெருகச் செய்து கொண்டே இருக்கிறார். பூமி எங்கும் மனுஷர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அறிந்து கொண்டே வருகிறார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். நான் சொன்னது போல கிராமம் கிராமமாக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டே வருகிறார்கள். அவர்கள் தங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி கொண்டு இப்பொழுது தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்திற்காக அவர்கள் திருமுழுக்கு எடுத்து திருச்சபையில் இணைந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இப்படி தேவன் அற்புதங்களை செய்து வருகிறதை நீங்கள் கண்கூடாக பல இடங்களில் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த பட்டணம் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி அதை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அந்த பட்டணத்திலே நீங்கள் வாழ்வில்லாமல் போய்விடும். இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த அருமையான பெண்மணி லோத்தின் மனைவி என்ன நடக்கிற பாருங்கள். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று சொல்லி 19ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் அவனை வேகமாக புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அவர்களை வேகமாக இழுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். தேவ கோபாக்கினை நெருங்கி இருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தருடைய கோபாக்கினையிலிருந்து நாம் தப்புவிப்பதற்கு அந்த ஆபிரகாம் எப்படி ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி ஜெபிக்கும் பொழுது சில நீதிமான்கள் நிமித்தம் பட்டணங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்திற்கு மாறாக தொடர்ச்சியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவர் எப்படியாகிலும் அதை ஆமென் அவைகளை தள்ளிவிடுவார், அழித்து விடுவார், அவைகளை வேறு விதமாக மாற்றி விடுவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நானும் என் சந்ததியும் நாங்களும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் பிரியமுள்ளவர்களாக இருங்கள். இந்த சமவெளி நன்றாக இருந்தது, ஐயோ நான் எல்லாவற்றையும் அழகு பார்த்து உருவாக்கினேனே என்று சொல்லி இந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆம், தேவதூதன் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிராணன் தப்ப நீங்கள் ஓடிப்போங்கள், பின்னிட்டு பாராதிருங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை மறுத்து இந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்க்க அவள் உப்பு தூணாகி போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆம், தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் முழுவதுமான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், முழுமையான அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழுகிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற மனிதர்களை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்து அவர்களுடைய எல்லைகளை அவர் பெருகச் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த தேசத்தில் இப்படி ஏராளமான பெண்மணிகள் சாதனை படைத்த பெண்மணிகளாக இருக்கிறார்கள். ஆனால் லோத்தை போல அல்ல. லோத்து தவறாக தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்ததினாலே அவள் வாழ்வு முடிந்து போகிறதை பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்போம். ஆண்டவரை, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் தெளிவாக ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்வு கொடுப்பார், வெற்றி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் சைனா நெஹ்வால் என்கிற ஒரு அருமையான பேட்மிண்டன் அந்த பெண்மணியை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, மிகவும் ஒலிம்பிக்கில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சாதனை படைத்த ஒரு அருமையான பெண்மணி. இந்த பெண்மணி குறித்து நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். மிகவும் வேகமாக சாதனை படைத்து நம்முடைய இந்திய தேசத்திலே மிகவும் பெரிய முதல் இந்திய பெண்ணாக அவள் விளையாட்டிலே திகழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். பெண்களால் முடியாதது என்பது ஒன்றுமில்லை. எல்லா எல்கைகளிலும் அவர்கள் சாதனை படைக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பூமியிலே குளோரிந்தாள் என்கிற பெண்மணியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்படி ஒரு தனி மனிதனாக நின்று இந்த பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதியிலே முதல் ஆலயத்தை உருவாக்கி அங்கே கிணறு வெட்டி தீண்டாமையின் சுவர் அகற்றப்படுவதற்காக எல்லா பெண்மணிகளும் வந்து அந்த கிணற்றிலே தண்ணி எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுத்து அதனோடு கூட கர்த்தருடைய அன்பையும் சொல்லி நீங்கள்
ஒரு மனம் உள்ளவர்களாக, ஒரே குடும்பம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆணும் பெண்ணுமாகத்தான் ஆண்டவர் படைத்தார் என்று சொல்லி ஆண்டவரின் அன்பை சொல்லி அவர்களை கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே அந்த அருமையான குளோரிந்தா பெண்மணி அநேக ஆயிரமான மக்களை கொண்டு வந்ததை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி சாதனை படைத்த பெண்மணிகள் ஏராளம் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அப்படி அழைக்கிறார். நீங்கள் லோத்துவை போல இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆஸ்திகள் பெருசு என்று எண்ணி அதை குறித்தே நீங்கள் சிந்தித்து கொண்டே இராதிருங்கள். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தில் இப்படி பல பெண்மணிகள் இப்படி சாதனை படைத்திருக்கிறார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு அருமையான ஒரு பெண்மணி, தண்ணீர் மங்கை என்று சொல்லி அந்த பெண்மணியை குறித்து சொல்லுவார்கள். அவளுடைய பெயர் சாரா வில்கின்சன். அவள் மிகவும் சிறிய வயதிலேயே வேகமாக நீச்சல் அடித்து போட்டிகளை கலந்து கொள்வதற்காக ஆர்வம் காட்டினாள். பலர் அவளை என்ன சொன்னார்கள், முடியாது, உன்னால் செயல்படவே முடியாது, ஜெயிக்க முடியாது, எல்லாரும் மிகவும் பிரபல்யமானவர்கள், அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் உதாசீனப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அறையிலே போய் அழுவாள். ஐயோ, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பாள் சாரா வில்கின்சன். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். தன்னை முயற்சி எடுத்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க கர்த்தர் அவளை பலப்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய உள்நாட்டிற்குள்ளாக நடைபெற்ற பல போட்டிகளிலே மிகவும் வெற்றி பெற்று அந்த தேசத்தின் முதன்மை பெண்மணியாக அவள் மாற ஆரம்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, பின்பாக ஒலிம்பிக் போட்டியிலே அவள் பங்கு பெற ஆரம்பித்தாள். அமெரிக்க நாட்டிலே பல போட்டிகளிலே அவர்கள் அந்த ஒலிம்பிக் போட்டியிலே தங்கத்தை வெற்றிருந்தாலும் இந்த நீச்சல் போட்டியிலே இதுவரைக்கும் யாரும் தங்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த பெண்மணி இந்த உள்நாட்டு போட்டிகளில் மிகவும் பிரபலியமாகி வந்ததினாலே அவளை எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த ஒலிம்பிக் போட்டியிலே மிகவும் வெற்றி பெறுவாள் என்று சொல்லி காத்து கொண்டே இருந்தார்கள். நாட்கள் ஆனது, காலங்கள் போனது. ஒலிம்பிக் போட்டி நிகழ்ச்சிக்காக அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். திடீரென்று அவளுடைய வலது காலிலே வந்த ஒரு இழுப்பு அவளால் நீச்சல் அடிக்க முடியாமல் போனது. மிகவும் அவருடைய கோச், எல்லாரும் அந்த நாடே மிகவும் துக்கித்து கொண்டிருந்தது. ஐயோ சாரா வில்கின்சன், உனக்கா இப்படி ஆனது என்று சொல்லி, நீ நம்முடைய தேசத்திற்கு பெருமை சேர்ப்பாய், நீதான் மிகவும் முக்கியமான பெண்மணி, முதல் தங்க பதக்கத்தை பெறுவாய் என்று சொல்லி ஆசையாய் காத்திருந்தோமே என்று சொல்லி அன்றைக்கு இரவிலே ஆண்டவர் அந்த பெண்மணியோடு கூட பேசினார். அந்த அருமையான அந்த சிறு பிள்ளையோடு பேசினார். என்ன பேசினார்? பிலிப்பியர் 4:13 வைத்து ஆண்டவர் அவளோடு பேசினார். உன் பலத்தினால் அல்ல, என் பலத்தினால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவரோடு பேச, அவள் ஆம் ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்த நொடியே கர்த்தருடைய காலை சுகமாக்கினார். மறுநாளிலே அவள் போட்டியிலே கலந்து கொள்வதற்கு அவள் புறப்பட்டு செல்கிறாள். கோச் ஆச்சரியப்படுகிறாள், இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி முதல் பதக்கத்தை, அந்த தங்க பதக்கத்தை அவள் தட்டி செல்லுகிறாள். ஆம் பிரியமானவர்களே, அமெரிக்க நாட்டின் இந்த நீச்சல் போட்டியிலே முதல் பெண்மணியாக தங்கத்தை கொண்டு வருகிறாள். உலக நாடுகளின் எல்லா ஏடுகளும் பத்திரிகைகளும் அவளை பிரபடியமாக அவளுடைய போட்டோவை போட்டு அவளுக்கு பல வாழ்த்துக்களை சொல்ல, இவளிடத்தில் பேட்டி எடுத்த வந்த நிருபர்கள் கேட்டு, இது எப்படி சாத்தியமாயிற்று, முடியாது என்று சொன்ன வேளையில் இது எப்படி நடந்தது என்று சொல்லி கேட்க, அன்றைக்கு இரவு நடந்த அந்த சம்பவத்தை சொல்லுகிறாள். பிலிப்பியர் 4:13 அடிப்படையில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் என் பலத்தை நம்பியிருந்தேன், ஆனால் ஆண்டவர் அவருடைய பலனை எனக்கு தந்தார். அல்லேலூயா. என்னுடைய பலன் ஒன்றுமில்லை, என்னுடைய காரியம் ஒன்றுமில்லை, ஆனால் தேவ பலன் எனக்குள்ளே வரும் பொழுது நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். எல்லா பத்திரிகைகளும் எல்லா செய்திகளும் அதை வெளியிட்டன. பிரியமானவர்களே, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை வெற்றிக்கு நேராக அழைத்து செல்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய திட்டத்தில் நீங்கள் அப்படி உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பலமாக, உங்களை பெரிய காரியங்களை செய்ய அவன் உங்களை வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. முதலாவதாக நான் சொல்லும் பொழுது ஒரு லோத்தின் மனைவியை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
இரண்டாவதாக சொல்லும் பொழுது, இப்படி சாதனை படைத்த பெண்மணிகள் கிறிஸ்துவுக்காக எப்படி தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லி இறுதியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணுடைய பெயர் என்ன தெரியுமா? எசபேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் அதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் இதை குறித்து பார்க்கலாம். அங்கே 16ஆம் வசனத்திலே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா? தேவனுடைய வாழ்வு உங்களுக்குள்ளாக இருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 20ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பி அங்கே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த எசபேல் எப்படிப்பட்ட எசபேலா இருக்கிறாள், என்ன காரியத்தை செய்தாள் என்பதை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:20, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை செய்கிறவளாய் இந்த எசபேல் தன்னை என்ன செய்கிறாள், உட்படுத்தி கொள்ளுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவள் செய்த இந்த செயல் அந்த தியத்திரா என்கிற அந்த சபைகளுக்குள்ளே மிகவும் பெருகி ஜனங்களையே அசைத்து விட்டதை பார்க்கிறோம். அந்த சபையே நாசமாகி போகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் யாரால் உருவாக்கப்பட்டவர்கள்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் தவறான காரியத்தை செய்வதற்கு முனைப்பு கொள்ள வேண்டும்? இந்த பெண்மணியினாலே அந்த சபையே பாழாய் போனதை பார்க்கிறோம். சில கூடுகைகளில் கூட சில பெண்மணிகளினால சில கூட்டங்கள் தடைபடுகிறதை நான் பார்க்கிறேன். பல இடங்களில் தவறான காரியங்களை சொல்லி அந்த கூடுகையே அவர்கள் நாசப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டு பாருங்கள். நீங்கள் ஒரு சாதனையின் பெண்மணியாக மாறிவிடுவீர்கள். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற மிகப்பெரிய பெண்மணியாய் மாறிவிடுவீர்கள். இந்த தியத்திரா சபைக்கு எசபேல் என்கிற இந்த பொய்யான தீர்க்கதரிசியான இந்த பெண்மணி அந்த சபையை அழித்து விடுகிறதை பார்க்கிறோம். எல்லா ஜனங்களை நாசமாக்கி விடுகிறதை பார்க்கிறோம். நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி உங்களை ஒப்புக் கொடுக்க முடியுமா? ஆண்டவரே, என்னையும் ஒரு சாதனை படைத்த பெண்மணியாக மாற்றும். இந்த லோத்தின் மனைவியைப் போல நான் இருக்கக்கூடாது. நான் இந்த எசபேலை போல நான் வாழ்ந்து இந்த உலகத்தின் மனிதர்களை கெடுத்து விடக்கூடாது. என்னை ஒரு சாட்சியுள்ள பெண்மணியாக இந்த சாரா வில்கின்சன் போல நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற இந்த சாட்சியின் வசனத்தை காத்துக்கொண்டு எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறார், இந்த ஆலயத்தை நான் எப்பொழுதும் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணி உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்களோடு கூட இருக்கிற எல்லா எல்கைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? நீங்கள் குறையை காண்பீர்கள் என்றால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருப்பார் என்றால், நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து சிந்தித்து நீங்கள் உங்களை தவறான பாதைக்கு கொண்டு சென்றிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கே நீங்கள் திரும்பி கர்த்தரண்டை வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து புது வாழ்வை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்கைகளையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவார். அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா, நன்றி ஆவியானவரே. இந்த அருமையான வேளையில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களை ஆண்டவரே சாதனை படைத்த பெண்களாய், சாதித்த பெண்களாக, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான பெண்களாக வாழ வேண்டிய அநேகரப்பா ஆண்டவரே, லோத்தின்
லோத்தின் மனைவியைப் போல, எசபேலைப் போல மாறிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களோடு இன்றைக்கு பேசியிருக்கிறீர். புதிய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே புது வாழ்வை தந்து ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியத்தை அல்ல, உம்மை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிற மனிதர்களாக, உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருக்க கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. யார் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த வேளையில் யார் யார் தங்களை விட்டு கொடுத்து உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லைகளிலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய ஆமென் ஆளுகையின் கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே விடுவிக்க முடியாத, ஆமென் எங்கிருந்து அதிலிருந்து விடுதலை ஆக முடியாத எந்த காரியமானாலும் ஆவியானவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்து அந்த ஆண்டவரை காரியத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை நித்தியத்தின் பிள்ளைகளாக தொடர்ந்து நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே இந்த பூமிக்கு அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாக, இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாக, அநேகருக்கு அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அநேகர் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னப்பட்டது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வார்த்தையின் அடிப்படையில் அவர்களை பலப்படுத்துவீராக, அவர்களை நன்மையாக்குவீராக. பெரிய கிருபை தொடரட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரை மகிமைப்படும். அவர்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தெய்வ சமாதானம் எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். உடைய பிள்ளைகள் மூலமாக அந்த குடும்பத்தில் ஒரு சாதனை உண்டாகட்டும். இந்த பட்டணத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவருடைய எல்லைகளில் பெருமை பெயர் உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக தொடர்ந்தவர்கள் நிற்பார்களாக. நீரே அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் சாதனை படைத்த பெண்களாக இந்த பூமியிலே வாழுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய நன்மைகளை இந்த பூமிக்கும் செய்வார், உங்கள் குடும்பத்துக்கும் செய்வார். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எப்பொழுதும் ஆமென் தெய்வ சித்தத்துக்கு உட்பட்டு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய எல்லைகளில் சமாதானமும் சந்தோஷமும் சௌபாக்கியமும் நிறைந்திருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.